Hi student, 12th standard chapter 6 example 6.13 find the volume of the parallelepiped. Okay, 3 vector கொடுத்து volume of the parallelepiped question கேக்குறாங்க. Okay, first நமக்கு first vector நமக்கு வந்து a vector எடுத்துங்க, second வந்து b vector எடுத்துங்க, third வந்து c vector எடுத்துங்க. Okay, the volume of the parallelepiped நமக்கு தெரிய formula modulus of செட் ரைட் ஆஃப் ஏபிசின்னு நமக்கு தெரியும்னா எப்பயுமே வால்யூமுக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரக்கூடாது. அது லாஸ்ட் ரிசல்ட்டில் கண்டுபிடிச்சி மாடுலஸ் எடுத்தால் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணது தான் இந்த மாடுலஸ் வேல்யூ ஃபைன் பண்ணாங்க. இப்போ வால்யூம் வந்து பேரில் கூட மாடுலஸ் ஆஃப் செட் ரைட் ஏபிசின்னு ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செட் ரைட் ஏபிசி ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் மாடுலஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு 2 -3 4, பியோட கோஎஃபிஷியன்ட்டு 1 2 -1, சியோட கோஎஃபிஷியன்ட்டு 3 2. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மைனஸு ப்ளஸ்ஸு +2 கேன்சலேஷனா 4 - 1 இது +1 ஆகும் ஃபார்முலா -1. இங்கே மைனஸ் +3 இந்த காலம் ரோ கேன்சல் 1 × 2 2 3 -3 ஃபார்முலா +3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு தான் 4 கேன்சலேஷன் நமக்கு 6 இதில் மட்டும்னா -1 இது மட்டும் நமக்கு -6னா ப்ளஸ் -6 -6 தான். ஓகே, அப்போ என்ன இதில் போனால் 3 + 5னா -7 இது 6 15 4 7 -28 அப்போ லெஸ் பண்ணால் -7. அப்போ செட் ரைட் ஏபிசி வேல்யூ நம்ம வால்யூமத்தை பேரல் பண்ணால் மாடுலஸ். இப்போ -7க்கு மாடுலஸ் எடுத்தால் 7 கியூப் யூனிட்ஸ் தான். ஓகே, டோட்டலாக நமக்கு இதை ஃபைனல் ஆன்சர் இருக்குது. இது ஏ வெக்டர்னு ஃபார்ம் பண்ணுறேன், இது பின்னு சின்னு ஏ கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.